Hello designers, welcome to my YouTube channel Aarav Aari Work Designer. So இன்னைக்கு வீடியோல நம்ம இந்த sewing thread and nylon thread which means நரம்பு thread இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, இதில் எது நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நைலான் த்ரெட் எடுத்துக்கிறேன், அதோட கவர் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஸ்விங் த்ரெட்டும் நான் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த நைலான் த்ரெட்டில் வந்துட்டு ஃபஸ்ட் பீட் லோட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்காக ஒரு குட்டி நாட் போட்டுக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா அந்த குட்டி நாட் வந்துட்டு ஸ்டார்டிங் போடுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக தான் இருந்துச்சு, ஏன்னா அது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, க்ரிப்பே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அது கொஞ்சம் பார்த்து போடுங்க. அண்டு அந்த நாட்டு ரொம்ப பெருசாக போடாமல் கொஞ்சம் சின்னசாக இந்த மாதிரி குட்டிஸாக ஒரு நாட் போட்டுக்கிட்டால் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் பீட்ஸ் லோட் பண்ணுறப்போ. இந்த அளவுக்கு ஒரு குட்டி நாட் இருந்தால் ஓகே தான். நெக்ஸ்ட் நான் நீடலில் பீட்ஸ் லோட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் சுகர் பீட்ஸ் தான் எடுத்துன்னு இருக்கேன், ப்ரிஸோ பிராண்ட். அண்டு பீட்ஸ் லோட் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா 2 பீட்ஸ் இல்லைனா 3 பீட்ஸ் தான் நம்ம வந்துட்டு லோட் பண்ணணும். ஏன்னா 4 பீட்ஸ் ஆர்எல்ஸ் 5 பீட்ஸ் நம்ம அட் அ டைமில் எடுத்து லோட் பண்ணுறப்போ நம்ம எதிர்பார்க்குற ஒரு ஃபினிஷிங் வந்துட்டு நமக்கு கிடைக்காது. அண்ட் ரொம்ப லூஸ் ஆன மாதிரி ஒரு ஃபினிஷிங் இருக்கும். அண்ட் இந்த நரம்பு த்ரெட்டில் ஒர்க் பண்ணுறப்போ என்ன கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பீட்ஸ் லோட் பண்ணும்போது த்ரெட் வந்துட்டு சிவிங் த்ரெட்டில் கட் ஆகி போகும் அண்ட் கண்டினியூட்டி இருக்காது. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இது யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் அவங்க ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ், ஒரு கஸ்டமர் ஆர்எல்ஸ் ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் போடுறாங்கன்னா கண்டிப்பாக இது நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபினிஷிங் வராது. அண்ட் நம்ம ஒன்ஸ் ஒர்க்கெல்லாம் பண்ணிவிட்டு ஃப்ரேம்லேருந்து கிளாத் எடுத்தோம்னா மேபி கிளாத் லைட்டாக ஷ்ரிங்க் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் இஃப் இன் கேஸ் ஹாரி ஒர்க் பண்ணியிருக்கிற ப்ளவுஸு ஐரன் பண்ணணுன்னா கூட இந்த நைலான் த்ரெட்டு மேபி மெல்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்து போட வேண்டியதாக இருக்கும். ஓகே, இதில் ஒர்க் பண்ணால் ஓகே தான், பட் ஃபினிஷிங் வந்துட்டு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது, அவ்வளோதான். அண்டு இதில் அட்வான்டேஜஸ் நிறையா இருக்குது, பட் மோர் தென் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் நிறையாவே இருக்குது. இப்போ நான் நைலான் த்ரெட்டில் ஒரு லைன் சுகர் பீட்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம ஸ்விங் த்ரெட்டில் ஒரு லைன் சுகர் பீட்ஸ் போட்டு பார்க்கலாம். ஏன்னா அப்போ தான் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ஆஸ் யூஷுவல் ஸ்டார்டிங்கில் ஒரு குட்டி நாட் போட்டு நான் வந்துட்டு பீட்ஸ் லோட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். நமக்கு சிவிங் த்ரெட் தான் நல்லா ப்ரொஃபஷ்னலாக ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒன்றுனே சொல்லலாம். அண்ட் இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிகினர்ஸ் வந்துட்டு ஸ்டார்டிங் பீட்ஸ் லோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு த்ரெட்ஸ் நிறையாவே கட் ஆகிடும், அவங்களுக்கு ஒரு கண்டினியூட்டியே இருக்காது. அதுதான் இதோட ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜஸ்னே சொல்லலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஸ்விங் த்ரெட் இஸ் த பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்குற ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்குது, ஐரன் பண்ணாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. அண்ட் என்ன பிகினர்ஸ்க்கு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி திஸ் இஸ் த பெஸ்ட் வே டு டூ யுவர் ஆரி ஒர்க்ஸ்னே சொல்லலாம். அண்டு ஜர்தோசி ஒர்க் போடுறதுக்கு மேபி கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். அப்படி நினைக்கிறவங்க மட்டும் ஜர்தோசி ஒர்க்குக்கு இந்த நைலான் த்ரெட்டை யூஸ் பண்ணுறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக நைலான் த்ரெட்டை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அவங்களுக்கு நான் எப்போவுமே சிவிங் த்ரெட் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அவங்க பிகினர்ஸாக இருந்தாலுமே அவங்களுக்கு அதில் பர்ஃபெக்ஷனே வரலனாலும் ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட்ன்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நமக்கு அதில் ஒரு பர்ஃபெக்ஷன் வரும். ஸோ அதுதான் நான் சொல்லுவேன். இப்போ நான் நைலான் த்ரெட்டில் ஆல்ரெடி ஒரு லைன் பீட்ஸ் லோட் பண்ணி முடிச்சிருக்கேன். இப்போ நான் இன்னொரு லைன் வந்துட்டு ஸ்விங் த்ரெட்டில் போட்டுன்னு இருக்கேன். ரெண்டுத்துக்குமே நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நைலான் த்ரெட்டில் போட்டிருக்கிற பீட்ஸ் வந்துட்டு ஒரே லைனாக ஸ்டிஃபாக இல்லை, கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்குது, கிறிஸ் கிராஸ் மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் ஸ்விங் த்ரெட்டில் போட்டிருக்கிறது நல்லா ஈவனாக இருக்குது. இந்த நைலான் த்ரெட்டில் போட்டிருக்கிற பீட்ஸ்க்கு கம்பேர் பண்ணால் ஸ்விங் த்ரெட்டில் போட்டிருக்கிற பீட்ஸ் லைன் வந்துட்டு நல்லா ஃபினிஷிங் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் நான் வந்துட்டு இப்போ 2 த்ரெட்லேயுமே பீட்ஸ் லோட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒன்று வந்து நைலான் த்ரெட் அண்ட் இன்னொன்று வந்துட்டு ஸ்விங் த்ரெட். ஸ்விங் த்ரெட் போடும்போது அதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டாக கிளியர் கட்டாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிட்டேன். இப்போ நைலான் த்ரெட்டோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்விங் த்ரெட்டுக்கு ஒரு குட்டி எண்ட் நாட் போட்டு முடிச்சுட்டு நம்ம அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இப்போது நைலான் த்ரெட் ஸ்விங் த்ரெட் எந்த த்ரெட்டாக இருந்தாலும் ஸ்டார்டிங் நாட் போட்டு தான் நம்ம பீட்ஸ் லோட் பண்ண ஆரம்பிப்போம். அப்படி பார்த்திங்கன்னா ஸ்விங் த்ரெட்டில் இந்த மாதிரி ஈஸியாக நம்ம ஸ்டார்டிங் நாட் போட்டு பீட்ஸ் லோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பட் ஆனால் அதுவே நைலான் த்ரெட்டில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா அது த்ரெட் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, கையில் க்ரிப்பு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் நாட் அந்த அளவுக்கு ஈஸியாக வர மாட்டேங்குது, அதுதான் நான் சொல்லுவேன்.
இந்த நைலான் த்ரெட்டில் நிறைய த்ரெட் வேஸ்ட் ஆகுது. நம்ம என்ன தான் ப்ராப்பராக வச்சாலுமே அது ப்ராப்பராக செட் ஆகாமல் நிறைய த்ரெட் வந்துட்டு வேஸ்ட் ஆகுது. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக தான் இருக்குது. மற்றபடி இந்த நைலான் த்ரெட்டோட அட்வான்டேஜஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, த்ரெட் ஈஸியாக கட் ஆகுறதில்ல, நல்லா இருக்குது, ஒர்க் நல்லா ஸ்பீடாக இருக்குது, பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஜர்தோசி ஒர்க்கெல்லாம் நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். அண்டு ஸ்விங் த்ரெட் பெஸ்ட்டாக நைலான் த்ரெட் பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஸ்விங் த்ரெட் தான். ப்ரொஃபஷ்னலிஸ்ட்டாக பண்ணணுன்னா நம்ம ஸ்விங் த்ரெட்டில் தான் ஒர்க் பண்ணணும். நைலான் த்ரெட் வந்துட்டு ஜஸ்ட் ஃபார் பிகினர்ஸ்க்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதுதான் என்னோட கம்ப்ளீட் ரிவ்யூ அபவுட் நைலான் த்ரெட் அண்ட் ஸ்விங் த்ரெட். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ காய்ஸ், ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.